Welcome to Learn with Invent. EC3361 Electronic Devices and Circuits. Electronic devices and circuits related lab exercise பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து class A transformer coupled power amplifier பத்தி பார்க்க போறோம். So what is transformer coupled? Amplifier circuitக்கு வந்து input AC signal கொடுக்கிறோம். So அந்த input AC signal வந்து amplify ஆகி output signal-ஆ நமக்கு வெளியில வருது. So இந்த amplified output signal-ஐ எடுத்து நான் கொண்டு போய் ஒரு transformer-ஓட input-ல கொடுத்துட்டு அதோட secondary coil வழியா output-ஐ எடுத்து அத ஒரு amplifier circuit இல்ல ஒரு லோடுக்கோ கொடுக்கறோம் அப்படினா அது வந்து transformer coupled. Next வந்து class A amplifier. So class A அப்படினு ஏன் சொல்றோம் அப்படினா input cycle நம்ம கொடுக்கறோம் இல்லீங்களா, so அந்த entire input cycle-லயுமே வந்து யூஸ் பண்ணி இது வந்து signals-ஐ வந்து amplify பண்ண போகுது. Entire 360 degree of the input signal cycle-லயுமே transistor வந்து ஆக்டிவா இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ பவர் ஆம்ப்ளிஃபையர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்னலோட பவர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஏன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆஃப் த லோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ லோடு வந்து நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கருக்கு இருக்கலாம், மோட்ரு கொடுக்கலாம், ஆண்டனா கொடுக்கலாம். ஸோ எனி டைப் ஆஃப் லோடையும் வந்து அதோட ஆப்ரேட்டிங் பாயிண்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக we யூஸ் பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் டிசைனில் வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா ஏசி சிக்னல் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்புட் ஏசி சிக்னல் வந்து ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கப்ளிங் கெப்பாசிட்டரை வந்து நம்ம டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது பயாசிங். ஸோ அதே மாதிரி இதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது பயாசிங். இந்த ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டர் தான் பயாசிங்கில் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது. இந்த ரெசிஸ்டர் நெட்வொர்க் வந்து டிரான்சிஸ்டரை வந்து ஆக்டிவ் ரீஜியனில் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டர் நெட்வொர்க் பயாசிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நான் சர்க்யூட் டயக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான் எடுக்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் காயில் இருக்க போது, பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில். ஸோ பிரைமரி காயில் வழியாக அவுட்புட் எடுத்து செகண்டரி காயில் வழியாக இன்புட் ஆட்டு நான் இன்னொரு ஆம்ப்ளிஃபையருக்கோ லோடுக்கோ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேடி, bipolar junction transistor, இதோட schematic representation. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற காம்பனண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், அதோட schematic representation. நெக்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் அ கிளாஸ் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் கப்பல்டு பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இன்புட் ஏசி சிக்னல் கொடுக்குறோம், ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பயாசிங் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ பயாசிங்கில் வந்து இந்த ரெசிஸ்டர் நெட்வொர்க் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், R2 அண்ட் R3. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் வோல்டேஜ் டிவைடராக ஆக்ட் பண்ண போகுது. ஸோ ஏன் இங்கே இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிள் பேஸ் வோல்டேஜ் வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்டர் வந்து டிரான்சிஸ்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எமிட்டருக்கு அக்ராஸாக வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிக்னலில் வந்து எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் இல்லாமல் க்ளீன் அவுட்புட் சிக்னல் கிடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட இன்புட் சிக்னல் பார்த்தீங்கன்னா சின்ன சிக்னலாக இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபை ஆகி கிடைக்கிற அவுட்புட் சிக்னலோட ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், பட் வித் அ ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இதை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஃபோன்ஸில் முக்கால்வாசி நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு க்ளீன் அண்ட் அன்டிஸ்டார்டட் சவுண்டு தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து we யூஸ் கிளாஸ் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் கப்பல்டு பவர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ ரியல் டைமில் இதை எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியோஸ், இன்டர்கிராம்ஸ், அப்புறம் ஸ்மால் ஸ்பீக்கர்ஸில். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உள்ள அப்ளிகேஷன் வந்து ரேடியோ டிரான்ஸ்மிஷனில். ஸோ ரேடியோ டிரான்ஸ்மிஷனில் எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக் சிக்னல் கிடைக்குது இல்லைங்களா ஆண்டனால, அந்த வீக் சிக்னலை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து க்ளீன் அண்ட் அன்டிஸ்டார்டட் சவுண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிமில் பார்க்கலாம். This is a circuit diagram of class A transformer coupled power amplifier. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம input voltage 1 volt peak voltage கொடுக்கிறோம், பேஸுக்கு அக்ராஸா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் voltage divider கொடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிள் பயாஸ் ஃபார் தி பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. கலெக்டர் வழியா அவுட்புட் எடுத்து அதை வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி காயிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி காயிலுக்கு வந்து நம்ம அந்த சிக்னலை பாஸ் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லோடு ரெசிஸ்டர் வந்து
வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோடுக்கு அக்ராஸாக இருக்கிற ஆம்ப்ளிஃபைட் அவுட்புட் சிக்னலை நம்ம பார்த்துடலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் வந்து ரெட் கலரில் இருக்கிறது, அவுட்புட் சிக்னல் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ இன்புட் சிக்னல் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவிஷன். ஸோ 1 2 வோல்ட்ஸ் வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். அவுட்புட் வோல்டேஜ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, அதோட டிவிஷனும் 1ல் இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ நம்மளுக்கு வந்து ஆம்ப்ளிஃபைட் அவுட்புட் சிக்னல் கிடைக்கிறதுனால இதை நம்ம வந்து வேரியஸ் சவுண்ட் சிஸ்டம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கீப் கோடிங் வித் இன்வென்ட், கீப் லேர்னிங் வித் இன்வென்ட். தேங்க்யூ.